கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அதாவது தேவனுடைய பரிசு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் நம்ம நினைச்சிருக்கலாம், நம்ம ஒரு நீதியா நடந்தோம், உண்மையா வாழ்ந்தோம், அல்லது நம்ம பெற்றோர் நன்மை செஞ்சாங்க, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாலும் நம்ம ரட்சித்தாருன்னு. இல்ல, கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்தார். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் நம்மளை விட நல்லவங்களா உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார், முன் குறித்தார், அதனால நம்மளை ரட்சித்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன ஈவுகளை கொடுத்திருக்கிறாருன்னா, நமக்கு ரட்சிப்பு தேவன் கொடுத்த ஈவு பரிசுத்தம், நித்திய ஜீவன், சமாதானம், அநேக காரியங்களை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை ஈவாக கொடுத்திருக்கிறார். கிருபை வரங்கள், தாளந்துகள், இன்னும் அநேக ஈவுகளை அவனுடைய கிருபையின் அளவுக்கு தக்கதாய் நமக்கு ஈவுகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த ஈவுகளை நல்வழியில் பயன்படுத்தும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.